அப்துல் கலாம் சார் ஜனாதிபதியாக இருந்தபோது 2005ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு போனார். அன்றைய தினத்தை அந்நாட்டு அரசு அறிவியல் தினமாக அறிவிச்சது. அதாவது அப்துல் கலாம் சாரினுடைய அறிவியல் துறைக்கும் தொழில்நுட்பத்துறைக்கும் அவர் ஆற்றிய பங்களிப்பை பெருமைப்படுத்தும் வகையில் அந்த நாளை அறிவியல் தினமாக அறிவித்து அப்துல் கலாம் சாரை கௌரவப்படுத்தினாங்க. ஐரோப்பிய நாடாளுமன்ற கூட்டத்தில் அப்துல் கலாம் சார் உரையாற்றிய போது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கணியன் பூங்குன்றனார் தத்துவத்தை விளக்கமாக எடுத்து சொல்லி உலகமே ஒரு குடும்பம் அப்படின்னு அங்கே அவங்களுக்கு உணர்த்தியதை கேட்ட உடனே அந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பினாங்க. அந்த நாடாளுமன்ற தலைவர் பேசும்போது இப்படிப்பட்ட ஒரு உரையை நாங்கள் இதுவரைக்கும் கேட்டதில்லை அப்படின்னு அப்துல் கலாம் சாரை பாராட்டினார். இப்படி உலகமே அவரை போற்றி புகழ்ந்து கொண்டாடினாலும் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சிலர் அப்துல் கலாம் சார் அரசு பள்ளிகளுக்கு சென்று அந்த மாணவர்களை ஏன் சந்திக்கலை அப்படிங்கிறத ஒரு குறையாகவே விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஓசூர்ல இருந்து என்னை மொபைலில் தொடர்பு கொண்ட ஒரு பெண்மணி இந்த மாதிரி அப்துல் கலாம் சார் அரசு பள்ளிக்கூடங்களுக்கு போகாதது குறித்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு சில சமாதானங்கள் சொல்ல முன் வந்ததெல்லாம் அவங்க கேட்க தயாராகவே இல்லை. ஏன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் அப்துல் கலாம் மாதிரி ஒரு தலைவரை அவங்க நினைச்சா கூட கூப்பிட முடியாது. ஏன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நினைச்சா கூட தாங்களாகவே அந்த தலைமை ஆசிரியரோ அந்த அதிகாரியோ இப்படிப்பட்ட தலைவர்களை பள்ளிக்கூடத்துக்கு அழைக்க முடியாது. ஆனால் தனியார் பள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய தாளாளரோ இல்லை அந்த நிர்வாக கமிட்டியில் ஏதாவது உறுப்பினர் நினைச்சா கூட எந்த விஐபி வேண்டுமானாலும் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிடலாம். அப்புறம் எந்த பகல் காலையில் வெயில் இருந்தாலும் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். ஏன்னா தனியார் பள்ளியில் பெரிய ஆடிட்டோரியம்லாம் இருக்கும். அரசு பள்ளிக்கூடங்கள் அந்த வசதி இருக்காது. அதனால பல நேரங்களில் கூப்பிட்டா கூட மாணவர்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒன்றா கூட்டுறதுக்கான வசதிகள் இருக்காது. இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் தலைமை ஆசிரியர் கூப்பிட முடிஞ்சவங்க அதிகாரம் இல்லைன்னாலும் கூட தாராபுரம் கோயம்புத்தூர் பக்கம் இருக்க தாராபுரம் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் இருக்க அரசு உயர்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஒருவர் அப்துல் கலாம் சார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். நான் ஒரு நாள் அப்துல் கலாம் சந்திக்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்த போது கலாம் சார் அந்த கடிதத்தை என்கிட்ட கொடுத்தாரு. ஒரு இன்லான் லெட்டரில் அந்த தலைமை ஆசிரியர் மதிப்புமிகு அப்துல் கலாம் சார் அவர்களுக்கு தாங்கள் ஒரு நாள் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வருகை இருந்து எங்கள் மாணவர்களிடம் உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார். இது எனக்கு அப்துல் கலாம் சார் காட்டி, இந்த கிராமம் கோயம்புத்தூர் வந்து காரில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். சார் எனக்கு தெரியாது, நான் அப்புறம் என் நண்பர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு. அப்புறம் நான் அங்கேருந்து விடைபெற்று வந்ததுக்கப்புறம் ஒரு நண்பர்கிட்ட கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ஒரு நண்பரை தொடர்பு கொண்டு கோயம்புத்தூர் வந்து தாராபுரத்துக்கு காரில் போனால் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு கேட்டு அங்கே இருக்க உதவியாளர்கிட்ட சொன்னேன். அவருடைய உதவியாளர்கிட்ட குறிப்பிட்டாரு, சார் உங்கள்கிட்ட மட்டும் அப்துல் கலாம் சார் இந்த மாதிரி கேட்கல, அவருக்கு ரொம்ப அறிமுகமான நெருக்கமானவங்க யார் வந்தாலும் அன்னைக்கு வந்தவங்க எல்லாத்துட்டையும் இந்த லெட்டரை காட்டி கோயம்புத்தூர்ல இருந்து தாராபுரத்துக்கு காரில் அந்த கிராமத்துக்கு போனால் எவ்வளோ நேரம் ஆகுன்னு கேட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அங்கே போகிறத நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவருடைய எண்ணம். ஆனால் என்கிட்ட அவர் பேசும்போது ஒரு முன்னெச்சரிக்கையாக என்கிட்ட ஒரு தகவல் சொன்னார். என்னன்னா, சார் நீங்கள் யார்கிட்ட அந்த பள்ளிக்கூடத்துக்குலாம் நீங்கள் நான் பத்திரிக்கையாளருக்கு தெரியும், நீங்கள் பாட்டுக்கு அவசரப்பட்டு நான் அந்த ஸ்கூலுக்கு வரலாம் சொல்லிடாதீங்க. கோயம்புத்தூர் எனக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அந்த நிகழ்ச்சி கன்ஃபார்ம் ஆகிட்டதுன்னா நான் அங்கே போகும்போது கண்டிப்பாக அந்த கிராமத்தில் இருக்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நானும் கலாம் சார் இங்கே வரப்போறாரு அப்படின்லாம் யார்கிட்டையும் சொல்ல. ஆனால் துரதிருஷ்டவசமாக அப்துல் கலாம் சாரால் கோயம்புத்தூர் நிகழ்ச்சிக்கு போக முடியல. அதனால அந்த கிராமத்துக்கு போக அவர் தயாராக இருந்தார். ஒரு தலைமை அரசர் எழுதின அந்த கடிதத்துக்கு மதிப்பு கொடுத்து குறிப்பாக மாணவர்களை சந்திக்க ரொம்ப ஆர்வம் உள்ளவர் அங்கே போகணும்னு விரும்பினார். அது மட்டும் இல்லைங்க, அவர் ஜனாதிபதி ஆன உடனே சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி இருக்கும் போது தான் அவர் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு அப்புறம் ஜனாதிபதி ஆனார். ஜனாதிபதி ஆன உடனே தமிழ்நாட்டுக்கு முதல் முறையாக வந்த அந்த நாளில் அவருடைய முதல் நிகழ்ச்சி என்ன தெரியுங்களா? சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்க விவேகானந்தா அந்த ஆடிட்டோரியத்தில் சென்னையில் இருக்க அரசு பள்ளி மற்றும் மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் எல்லாம் வரவழைச்சு அவர்களை அங்கே சந்திச்சு அவரோட உரையாடினார். இதுதான் கலாம் சார் ஜனாதிபதியா சென்னைக்கு வந்த உடனே
அவர் பங்கேற்ற முதல் நிகழ்ச்சி. அவர் விருப்பப்பட்டதுனால எல்லா மாணவர்களையும் அங்கே வரவழைச்சு அவங்களோட அவர் உரையாடி அவங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னார். இப்போ ஒரு அரசு பள்ளிக்கூட தலைமை ஆசிரியருக்கு அப்துல் கலாம் மாதிரி தலைவர்கள் அழைக்க முடியுமோ முடியாதாங்கிறதுலாம் ஒரு விஷயமா இருந்தாலும் கூட யாருமே எந்த அழைப்புமே இல்லாம யாருமே கூப்பிடாம தானாவே ஒரு அரசு உதவி பெறும் பள்ளிக்கு போய் அங்க இருக்க மாணவர்கள்ட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கும் போது தான் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அதனை அடுத்து அவர் டெல்லியில போய் 2002ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்தார். அது அடுத்த 4வது நாள் ஜூன் மாதம் 22ஆம் தேதி சென்னையில் இருக்க MIT கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறதுக்காக வர்றார். அடுத்த சில வாரங்களில் அவர் ஜனாதிபதியா பதவியேற்க போறாரு. அதனால மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து கிழக்கு தாம்பரம் வழியா அவர் இந்த MIT கல்லூரியில் இருக்கிற குரோம்பேட்டைக்கு போற வழி நெடுகிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தி இருந்தாங்க. அப்ப அந்த கிழக்கு தாம்பரத்துல பாரத மாதா சாலையில் இருக்கிற அரசு உதவி பெறும் ஜெயகோபால் கரோடியா நேஷனல் மேல்நிலைப்பள்ளி வழியா கலாம் சார் போறாருங்கிற தகவல் கிடைச்ச உடனே கலாம் சார் மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிற அந்த பள்ளியினுடைய செயலாளர் திரு நாராயண் ராவ் உடனடியாக அன்னைக்கு காலையில பள்ளிக்கூடத்தில் இருக்க சுமார் 2000 மாணவர்களை அந்த பள்ளிக்கூடத்தை ஒட்டி உள்ள அந்த பாரத மாதா சாலையில சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வரிசையா நிக்க வச்சிட்டாரு. கலாம் சார் வாகனம் அந்த பாதுகாப்பு வாகனங்கள் புடைசூழ அந்த பள்ளியை நெருங்கின உடனே அந்த வரிசையா நின்றிருந்த அத்தனை மாணவர்களும் தங்கள் கையில வைத்திருந்த கலாம் சார் அட்டைப்படம் போட்ட அந்த பள்ளியினுடைய கையேட்டை உயர்த்தி பிடித்து அதை ஆட்டி அசைத்து கலாம் சாருக்கு ரொம்ப அன்புடன் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். கலாம் சார் வாகனம் கடந்து போயிடுச்சு. அவங்க எல்லாம் நாளை ஜனாதிபதியை நம்ம பார்த்துட்டோம், அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு அளவு கடந்த ஆனந்தத்தோட வகுப்பறைக்கெல்லாம் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார அந்த சில மோப்ப நாய்களோட காவல்துறையினர் அந்த பள்ளி வளாகத்துல வந்து அங்கங்க அவங்க பாட்டுக்கு சோதனை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் பள்ளிக்கூடத்திற்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, இன்னும் கொஞ்ச நேரத்துல கலாம் சார் தங்க பள்ளிக்கூடத்துக்கு வரப்போறாங்க. இவங்க யாருமே கூப்பிடல. அந்த வழி நெடுகள் நின்று மாணவர் கொடுத்த வரவேற்பாளர் ரொம்ப நெகிழ்ந்து போன அவரு அந்த மாணவர்களை சந்திக்கணுங்கிறதுக்காக அரசு உதவி பெறும் அந்த பள்ளிக்கு தானாகவே வந்தாரு. கலாம் சார் வரவேற்று போனாங்க. அங்க இருந்த அந்த கலையரங்கத்துல அத்தனை மாணவர்களையும் அவர் சந்தித்து அவங்களோட கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உரையாடினாரு. அவங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னாரு. கிட்டத்தட்ட சுமார் சரியா சொல்ல போனா 24 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பள்ளிக்கூடத்துல நடந்த அந்த நிகழ்வை ஏதோ நேற்று தான் நடந்தது மாதிரி சில நாட்களுக்கு முன்பு அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு தாமரை கண்ணன் அவர்கள் என்கிட்ட ரொம்ப பெருமையோடையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்துகிட்டாருங்க. 2002ஆம் ஆண்டு கலாம் சார் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு போயிட்டாரு. அடுத்த ஆண்டு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கையேட்டுல கலாம் சார் வருகை அவங்க குறிப்பிடும் போது அதுல அந்த வாசகம் குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, இந்த பள்ளியினுடைய வரலாற்றுல 2002ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் நாள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருந்தாங்க. கலாம் சாருக்கு எல்லா மாணவர்களுமே ஒண்ணுதான். அவருக்கு ஒரு திட்டம் தோணுச்சுங்க. நாடு முழுவதும் இருக்க பள்ளிக்கூட குழந்தைகளை சந்திச்சு அவங்களுடைய கனவை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ரொம்ப அனைத்து சௌரியங்கள் வசதியோட ரொம்ப ஒரு செழிப்பான நாட்டில் வாழ்வதற்கு அந்த குழந்தைங்க தங்களுக்கு உரிமை இருக்குன்னு அவங்க நம்பணும். அந்த பொற்காலத்துக்காக அவங்க பாடுபடணும். சுருக்கமா சொல்லணும்னா, வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படிங்கிற திட்டத்தை அடுத்த ஒரு சில ஆண்டுகள்ல நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்களா அந்த குழந்தைகள் உருவாகி வரணும். அதுக்காக அவங்களை தயார்படுத்தணும். அப்படி திட்டத்துக்காக தான் அவர் நாடு முழுவதும் இருக்க குழந்தைங்களை சந்திக்க திட்டமிட்டாரு. அந்த நிகழ்ச்சியில் அவர் பயணப்படும் போதுதான் ஜனாதிபதி ஆனாரு. அந்த தருணத்திலையும் அவர் நிறைய பள்ளிக்கூட குழந்தைங்களை போய் சந்திச்சாரு. அவரை பொறுத்தவரைக்கும் எல்லா குழந்தைகள் எல்லா மாணவர்களும் ஒண்ணுதாங்க.